நம்ம பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன சட்டமன்ற தொகுதி முதல்ல வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி வந்து நம்ம பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது. பெரம்பலூர் தொகுதியில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, பெரம்பலூர், துறையூர், குளித்தலை இது போன்ற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே நம்ம பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் வருது. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் பணம் வாங்கினவங்களுக்கு ஓட்டு போன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பணம் கொடுக்குறவங்களே ஏமாத்தலாம் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏமாத்தினவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் நீங்கள் யார் நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்ட போடுங்க. வேலை முடிஞ்சு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறவங்க யாருமே வந்து நல்லது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஓட்டு போடாமல் போயிருவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் அதாவது 100% எத்தனை சதவீதம் வாக்கு அளிக்கிறாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதில் நிற்கிறவங்க யார் மேலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நோட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிற்கக்கூடிய அதாவது சட்டமன்ற தொகுதியிலையோ இந்த நாடாளுமன்ற தொகுதியிலையோ நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, அவங்க ஜெயிச்சு வந்து எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டாவில் போடலாம். அதுக்காக தான் நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே அந்த வாக்கு வந்து போயிருச்சு அப்படின்னா, ஒரு 8% 9% மேலே போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரீஎலெக்ஷன் வச்சே ஆகணும். ஏன்னா 9% 10% மக்கள் வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ரீஎலெக்ஷன் வச்சுருவாங்க. ஒருவேளை இந்த வாக்கு அளிக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க, தயவு செஞ்சு நோட்டாவுக்குனாச்சும் போடுங்க. ஏன்னா 100% வாக்கு வந்து நமக்கு பதிவானால் மட்டும்தான் நம்ம மக்களுடைய மனநிலை வேட்பாளர்கள் மீது எப்படி இருக்குது அப்படின்றதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும்.